முருகாச்சரணம். அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி இந்த அற்புதமான சூழலில் உங்களை நான் சந்திக்க போகிறது 3 புத்தகங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த புத்தகங்கள் என் வாழ்க்கையே பிரட்டி போட்டுச்சு. நம்ம முருக வழிபாட்டில் இருக்கோம். அந்த முதல் புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகன். அப்படி இந்த புத்தகத்தோட பேர் முருகன் தான். நேரலையில் கூட நேற்று நான் அதை பற்றி பேசியிருந்தேன். இந்த புத்தகம் மிகச்சிறந்த ஒரு புத்தகம். என்சைக்ளோபீடியா முருகன் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட பேர். இது 1958 முதல் பிரதியாக வெளியில் வந்திருக்கு. ஆக மொத்தம் எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த புத்தகத்தை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நான் படித்து பார்க்கும்போது பிரமிக்கிறேன். இது திருவாடுதுறை ஆதீன மடம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அன்று இருந்த காலகட்டத்தில் இருந்த பேரறிஞர்கள்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து முருகப்பெருமானுடைய அவதாரங்களும் கந்த புராணங்களும் வழிபாடுகளும் விரதங்களும் பரிவாரங்களும் பூஜைகளும் முருகப்பெருமானுடைய இயல்புகளும் அத்தனை என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது முழு தொகுப்பை தான் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட புத்தகம் ஒவ்வொரு முருக அடியார் கையிலையும் இருந்துச்சுன்னா ஆகச்சிறந்த ஒரு செயல்பாடாகும். இதில் என்னென்ன இருக்குன்னு நான் தலைப்பை படிக்கிறேன், நீங்களே பாருங்கள். முருகன் கண் கண்ட தெய்வம், செந்தமிழ் தெய்வம், விழாக்களும் பூஜைகளும் அன்பும் ஆடலும், தமிழ் நூல்களின் முருகன், வேத ஆகமங்களின் முருகன், பெயர்களும் காரணமும். முருகப்பெருமானுடைய பெயர் என்ன, அதுக்கு என்ன காரணம், திருவுருவ அமைப்பு, திருவுருவ வகைகள், முருகன் தேவிகள், கந்தபுராண வரலாறு, கந்தபுராண தத்துவம் அப்படிங்கிற பல்வேறு தலைப்புகளில் இதை கொடுத்துருக்காங்க. உபாசனைகள், அருள் பெற்றோர், வழிபாட்டு முறைகள், பரிவாரங்கள், கௌமார மதம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, முருகப்பெருமானின் தலங்களை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க, முருகனின் விரதங்களை கொடுத்துருக்காங்க, சில வரலாற்று காவியங்களை கொடுத்துருக்காங்க, பிற வரலாறுகளை கொடுத்துருக்காங்க. மேலும் மேலும் பல அற்புதமான இந்த அடங்கிய இந்த புத்தகம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முருகடியார்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிங்க. இதுக்காக எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணுங்கிறத எங்களுடைய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதில் நீங்கள் குறிப்பிடுங்க, இல்லை நாங்களே வாங்கி கொரியர் பண்ணுறோம். 2வது புக்கு என் வாழ்க்கையில் என்னால் இதை பற்றி எப்படி சொல்கிறதுனே தெரிய முடியாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின புத்தகம் அது இந்த புத்தகம்தான். திருப்புகழ் பாராயண தவநெறி திருமுறை அப்படின்னு. திருப்புகழ் படிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார் கையிலையும் இருக்க வேண்டிய புத்தகம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், அதை நினைக்கும் போதே பரவசம். இது சரியாக எனக்கு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த குருவோட சிஷியர் பாலானந்த சுவாமிகளால் வள்ளிமலையில் எனக்கு முதல்ல கிடச்சிச்சு. அந்த பழைய புத்தகமும் நான் வச்சுருக்கேன். இந்த சுவாமிகள் எனக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க தேதியோட. திருப்புகழ் மந்திரம் வாழ்க்கையின் தத்துவம் அப்படின்னு எழுதியே கொடுத்து கையொப்பமிட்டிருக்கார் பாலானந்த சுவாமி. இந்த புத்தகம் திருப்புகழை எப்படி படிக்கணும், திருப்புகழில் எந்த ராகத்தில் படிக்கணும், இந்த ராகத்திலலாம் எந்தெந்த திருப்புகழை எந்தெந்த கிழமையில் படிக்கணும், திருப்புகழில் பாடுறாங்க, நிறைய பேர் பாடுறாங்க, முதல் பகுதி எப்படி பாடணும், பிற்பகுதி எப்படி பாடணும், ஒவ்வொரு திருப்புகளுக்கும் ஒரு ராகத்தை கொடுத்து அந்த திருப்புகளை படிக்கும்போது நமக்குள்ளே பரவசை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த புத்தகத்தை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இது 1950 அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. இதில் எங்களுக்கு என்ன அப்படின்னா, நிறைய இடங்களில் புத்தகம் விற்பனையாக்கப்படுது. புத்தகம் நிறைய இடத்துல திருப்புகழ் வாங்கிங்க, வேல்மாறல் வாங்கிங்க எல்லாமே சொல்கிறாங்க. பட் அது எப்படி படிக்கணும்னு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அதுவும் அதோட இயல்பான முறையில் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அந்த வேலையை தான் பொங்கித்தாய் திருப்புகழ் பிரம்மமூர்த்த சபை ஏற்படுத்துது. அந்த சபையை இதை 1 ஆண்டுகளாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். பல நூற்றுக்கணக்கான அடியார்களோட வாழ்க்கையை அதை மாற்றிருக்கு. இது உங்கள் வாழ்க்கை மாறணும்னா இதை பார்க்கக்கூடிய அடியார்களாகிய நீங்கள் முறைப்படி திருப்புகளை கற்றுக்குங்க. இதில் சில காணொலி இணைப்பை ஏற்படுத்துகிறேன். இன்றைக்கி நடந்த வகுப்போட எங்களுடைய ஆசான், திருப்புகழ் ஆசான் திரு விநாயகமையா 80 வயதை கடந்துடுச்சு. ராகத்தோடு பாடுவார். அதை நீங்கள் பாருங்கள். அந்த பாடல்லாம் எப்படி பாடுறாங்க, அந்த ராகத்தை எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக பாடினவங்களுக்கு இப்போ ராகத்தோட எங்கள் குழு வழிபாட்டில் இருக்கிற அடியார்களே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திருப்புகழை ராகத்தோடு பாடுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு புத்தகம், இந்த புத்தகம் இப்போ நாங்கள் எங்களுடைய சபை வெளியிட்டிருக்கு. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய பாராயண முறைகள்
பாராயணம் எந்தெந்த முறையில் சாமிகள் தொகுத்தருள் இருக்காங்க அப்படின்றத பொங்கித்தாய் திருப்புகழ் பிரம்மமுகூர்த்த சபை வந்து இதை வெளியிடுறோம். இந்த புத்தகத்தை இப்போ தான் நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை திருவிடைக்கிளியில் இந்த வெளியீடு விழா நடந்துச்சு. இதில் கொடுத்த அடியார்களுடைய பெயர்கள்லாம் இதில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். இல்லை நாங்கள் என்னென்ன பயிற்சிகள்லாம் பண்ணுறோங்கிறதையும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லாம் வேல்மாறலோடு நிறுத்திக்கிறாங்க. வள்ளிமலை சாமிகள் வேல்மாறல் மட்டும்தான் சொன்னாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிறாங்க. இந்த வேல்மாறல் மட்டும்தான் உருவாக்குனாங்க அப்படின்னு நினச்சி எல்லாரும் பேசுகிறாங்க. அப்படி இல்லை. முறைப்படி சாமிகள் என்னென்ன தொகுப்புகள் உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல இதில் குறிப்பிட்டிருக்கோம். வேல்மாறல், மெய்க்காவல், திருப்புகழ் பாராயண குண்டு, திருப்புகழ் கோபூஜை, மார்கழி மாத திருப்புகழ் பாராயண முறை, நவராத்திரி திருப்புகழ் பாராயண முறை, திருப்புகழ் அர்ச்சனை, திருப்புகழ் போற்றி, அடியார் வணக்கம். இந்த தன்மையில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மேலும் சில தொகுப்புகளை சாமிகள் உருவாக்குனாங்க. வேல்மாறல் மாதிரியே மனது அறிவு தாக்கம் அப்படிங்கிற திருப்புகழே எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் மேலும் வர நாட்களில் அதை பற்றிலாம் நாங்கள் பார்க்க போகிறோம். அதெல்லாம் நாங்கள் பாராயணம் செய்ய போகிறோம். இந்த சபையோட இந்த பிரம்ம முகூர்த்த பொங்கித்தாய் திருப்புகழ் பிரம்ம முகூர்த்த சபையோட தலையாய பணி அப்படின்னா உங்களுக்கு இந்த புத்தகத்தில் கொடுத்ததோடு எங்கள் வேலை முடியாது. இந்த கொடுத்ததை தினமுமே உங்களை படிக்க வைப்போம். 2 வேளையுமே படிக்க வைப்போம். காலையில் 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்க வைப்போம். மாலையில் உங்களை 7 மணிக்கு படிக்க வைப்போம். இதை வந்து முறைப்படி ஒரு ஆசான் வந்து கற்றுக் கொடுப்பார். இது எல்லாமே வணிக நோக்கம் கிடையாது. நீங்கள் எல்லார் வீட்லேயும் திருப்புகழ் பாராயணம் பண்ணணும். எங்களுடைய குருநாதர் வள்ளிமலை சச்சிதானந்த சாமிகளோட மிகப்பெரிய முன்னெடுப்பு. அனைவர் வீட்லேயும் திருப்புகழ் படிக்கணும். அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த அமைப்பின் ஒரு வழியில் நாங்கள் எடுத்துக்கிட்டதை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். நீங்கள் அத்தனை பேரும் நிறைய பேர் இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்தெல்லாம் எங்களுடைய வழிபாட்டிலேயே மாலை வகுப்பில் கலந்துக்கிறாங்க. ஸ்ரீலங்காலேருந்து கலந்துக்கிறாங்க. பெங்களூர் எல்லா இந்தியா முழுக்க ஓரளவுக்குள்ள கலந்துப்பாங்க. அதை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை அற்புதமாக மாற்றப்படுது. பிடிக்காத அளவுக்கு உங்களை கர்மா தடுக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, ஆன்மீகம்ங்கிறது ஏதோ ஒருத்தவங்க பேசுகிறத கேட்குறது அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை நகைச்சுவை உணர்றது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இது கலியுகத்தில் இறைவனை நினைத்து மனமுருகி பாடும்போது தான் இந்த இறைத்தன்மை அவங்களுக்கு சித்தியை கொடுக்குது, முத்தியை கொடுக்குது. நீங்கள் அருணகிரிநாத சாமியோட வரலாறுலேருந்து எடுத்துங்க. அருணகிரிநாத சாமி திருப்புகழ் பாடினாங்க. பாலதேவராய சாமிகள் கந்தசஷ்டி. பாலதேவராயர் கந்தசஷ்டி நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிறீங்க திருச்செந்தூர் கந்தசஷ்டியை தான் நீங்கள் பாடிட்டு இருக்கீங்க. 6 படை வீட்டுக்கும் கந்தசஷ்டி பாடப்பட்டிருக்கு. அதனால தான் ஒரு குரு சொன்னதை அந்த குருவோட பயணத்திலே நீங்கள் போகணும். சாந்தானந்த சுவாமிகள் கந்தகுரு கவசம் ஏற்றினாங்க. பாம்பன் சாமிகள் பஞ்சாமிர்தம் அமிர்தம் ஏற்றினாங்க. வள்ளிமலை சாமிகள் வேல்மாறல், திருப்புகழ் மெய்க்காவல், திருப்புகழ் பாராயண குண்டு, திருப்புகழ் பாராயண நவநெறியின் புத்தகங்கள் எல்லாத்தையுமே ஏற்றி அந்த தெய்வத்தை நினைச்சு உருக்கி பாடும்போது தான் இந்த தெய்வம் வசப்பட்டுச்சு. முத்திநிலையை நோக்கி போனாங்க. கோயிலுக்கு போய் சும்மா விளக்கேற்றி வச்சுட்டு ஐயா முருகா காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அடியார்கள் வந்துடுறீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்காது. நீங்கள் ஒரு பெரிய மாற்றம் வேணும், முழுமையான இறைபக்தியில் நீங்கள் தலைக்கணும் அப்படின்னா இந்த திருப்புகழை மனமுருகி பாடுங்க. அதற்கான அத்தனை உதவிகளையும் இந்த பொங்கித்தாய் திருப்புகழ் பிரம்மமுகூர்த்த சபை உங்களுக்கு செய்யுது. எல்லாத்தரோட கஷ்டங்களும் தீர்க்கப்பட்டு இறைவனை நோக்கி பயணத்திற்கு நீங்கள் ஆயத்தமாகணும் அப்படிங்கிறது தான் இதோட முதன்மையான கடமையாக நாங்கள் முன்னிறுத்தி இதை நாங்கள் செய்கிறோம். இதற்கு முன்னாடி மிகப்பெரிய மனித உழைப்பு இருக்குது. அந்த மனித உழைப்பு நீங்களாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மனித உழைப்பு போடப்பட்டிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த திருப்புகழ் புத்தகத்தையும் இந்த வேல்மாறல் இந்த தொகுப்பையும் சாமிகள் உருவாக்குனது இந்த முருகப்பெருமானுடைய என்சைக்ளோபீடியா புத்தகத்தையும் வாங்கி இந்த முருகப்பெருமானை பற்றிய முழுமையான தகவலை ஆட்கொண்டு உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்திங்க. உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். யாரும் ஏற்படுத்திடாதீங்க விடுவார்கள் என்று தயவு செய்து யாரையும் பார்த்து பிரமிக்காதீங்க. ஒரு அப்படியே ஞானி மகான் அப்படிலாம் பார்க்காது. எல்லாருக்குள்ளேயும் எல்லா ஆற்றலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்க வேண்டிய சூழலும் தேவையும் இருக்குது. நீங்களும் அந்த சூழலை வகுத்துங்க. அதற்காக தான் குருமார்கள் அருப்பாடுபட்டாங்க. தன் பற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. இந்த வேல்மாறல் முன்னெடுக்கப்பட்டுச்சு, திருப்புகழ் முன்னெடுக்கப்பட்டுச்சு, எல்லாமே முன்னெடுக்கப்பட்டுச்சு. அந்த மனசில் வச்சுட்டு நீங்கள் இந்த பிரம்மமுகூர்த்த வேலையில் கலந்துங்க. எல்லா சூழலும் பொருளாதார சூழல், உடல்நிலை, திருமணம், குலத்தை
கணவன் மனைவி ஒற்றுமை, உறவுகள் மேம்படுறது எல்லாமே நடக்குது. மனசு வந்து எல்லாமே மனதை பொறுத்து தான். மனம் ஆனந்தமாக இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லது நடக்குது. இந்த மனதை ஒரு பரவசத்திலே பேரானந்த நிலையிலும் வைக்கக்கூடிய அத்தனை தகுதி இந்த திருப்புகளுக்கு இருக்குது, இந்த வேல்மாறனுக்கு இருக்குது. அதை உணர்ந்து தான் அதை நான் பெற்ற இன்பத்தை நீங்கள்லாம் பெறணுங்கிறதுக்காக தான் அம்பாடுபட்டு நாங்கள் இதை செய்கிறோம். இதை புரிஞ்சு நீங்கள்லாம் நடந்துக்கணும், வாழ்க்கையை சுபிட்சமாக ஆக்கணும். காலம் ரொம்ப ஷார்ட், ரொம்ப ஷார்ட், ரொம்ப இருக்கக்கூடிய சொற்ப நாட்கள்லையாவது முழுமையாக இந்த குருமார்கள் வகுத்து கொடுத்த இந்த தவநெறி முறைப்படி வாழ்க்கையை அமைச்சிக்கும் போது இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக்கப்படுது. இதை அநேக அடியார்களோட நாங்கள் கண்ட உண்மை. குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் நிறைய அடியார்களோட வாழ்க்கையோட மாற்றத்தை பார்த்த பிறகு அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டோம். இதை படிக்க அவ்வளோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இதை படிக்காமல், திருப்புகளை படிக்காமல், வேல்மாறலை படிக்காமல், நீங்கள் எந்த தெய்வ பாசுரங்களையும் படிக்காமல் வெறும் பக்தியால் கண்ணீர் விட்டு அழுதிங்கன்னா அது மாற்றம் பெரிதாக நடக்கலை. நீங்கள் பக்தியில் இந்த தெய்வத்தன்மையை நிலைநிறுத்தி எல்லா மகான்களுமே முருகனை நினைத்து பாடல்கள் மூலியமாகவும் திருப்புகள் மூலியமாகவும் தான் முருகப்பெருமான் வசப்பட்டிருக்கார். அத்தனை பேருக்கும் அனுகிரகத்தை கொடுத்துருக்கார், நேரிலே காட்சி கொடுத்துருக்கார். அதெல்லாம் கொடுக்காம நீங்கள் மயில் கத்துனுச்சு, கோவிலுக்கு போனால் பூ விழுந்துச்சு, முருகப்பெருமான் உணர்த்திட்டார், முருகப்பெருமான் நீங்கள் எதையுமே செய்யாமல் இங்கே எதுவுமே நடக்காது. முருகப்பெருமான் உணர்த்துகிற அளவுக்கு நீங்கள் என்ன தகுதியை வளர்த்துக்கிட்டீங்கிறத உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுங்க. எதுவுமே செய்யாமல் இயல்பாகவே உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சில யூடியூப்பில் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்களோட பேச்சை கேட்டு வாழ்க்கையை வீணாக்காதீங்க. உட்கார்ந்து முழுமையான ஒரு வாழ்க்கையாக மாற்றிங்க. இந்த வாழ்க்கை அற்புதமாக்கப்படுது. அதற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம். நன்றி. முருகாசரணம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த புத்தகம்லாம் வாங்கிங்க. மேலே எண்கள் கொடுக்கப்படும். அதில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை அனுப்பப்படும். எல்லா சகோதரிகளும், எல்லா தாய்மார்களும், எல்லா உறவுகளும் இதை பயன்பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்திற்காக இது பகிர்க்கப்பட்டிருக்கு. அந்த நோக்கத்தை இதோட பயணிங்க. இந்த வாழ்க்கை அற்புதமாக்கப்படும். நன்றி. முருகாச்சரணம். அனைவருக்கும் நன்றி.